வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சியோடைய டெய்லி டெஸ்ட் நம்பர் 29க்கான டாபிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 28 டாபிக்ஸ் உடைய கண்டென்ட் வந்து யூடியூப்ல போட்டிருக்கோம். ஸோ நியர்லி அரௌண்ட் ஒரு 150 டாபிக்ஸ் நெருங்க போகிறோம். அண்ட் அரௌண்ட் 30 மெயின்ஸ் கொஸ்டின்ஸும் நம்ம வந்து நெருங்க போகிறோம். ஸோ இதை எழுதுறதுனால ஒரு அட்வான்டேஜ் கண்டினியூட்டி, ஸ்பீட், கன்சிஸ்டன்சி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பற்றியான அப்ரோச், இது வரைக்கும் நான் மெயின்ஸ் லெவலில் ப்ரிப்பரேஷன் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கு மெயின்ஸ் லெவல் ப்ரிப்பரேஷன், தென் புக்கை கம்ப்ளீட் பண்ணுறது, இதை நீங்கள் எப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு 20% சிலபஸ் ஒரு டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாமே இந்த ஒரு 29-30 நாளில் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். நீங்கள் இதை வச்சுட்டு இப்போ குரூப் 2 செப்டம்பர் 28 நடக்குது. அனதர் 30 to 40 days நம்மள்கிட்ட இருக்கு. அதையும் வச்சு நீங்கள் வந்து எழுதும்போது இதை படிச்சுட்டு போய் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ஐ எம் டேம் ஷுவர் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜிஎஸ்ல யூ கேன் எக்ஸ்பெக்ட் இந்த ஒரு 40 to 50 days உடைய டாபிக்ஸ்ல இருந்து நீங்கள் அதுக்கு கரெக்டாக எடுத்துருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கறதுனால கண்டிப்பாக ஒரு 40 to 45 to 50 கொஸ்டின்ஸ் கூட வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் வித்தவுட் ஆப்டிடியூட். அட்லீஸ்ட் இது டைரக்டா வரலாம் இந்த டாபிக்ஸ்லாம். இல்லை அப்படின்னா இந்த டாபிக்ஸ் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஆப்ஷன்லயாச்சும் வந்து ஆன்சரை பிக் பண்றதுக்கோ ஆன்சரை வந்து ராங் ஆன்சரை எலிமினேட் பண்றதுக்கோ அது ஹெல்ப் பண்ணும். ரைட்? ஸோ அதனால இது டாபிக்ஸ் ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்கறதுனால தான் சொல்றேன். ஸோ இவ்வளோ ஷுவராக சொல்றேன். அதனால இந்த வீடியோஸ் பாருங்க, பார்த்துட்டு ஸ்கூல் புக்கை படிச்சு நோட்ஸ் எடுங்க. ஆர் ஸ்கூல் புக்லேயே படிங்க, நோட்ஸ் கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரைட்? ஸோ என்னையோட டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 பிலிம்ஸ் டாபிக், ஒரு மெயின்ஸ் டாபிக். கேபினெட் மிஷன் பிளான். வாட் இஸ் கேபினெட் மிஷன் பிளான் அப்படின்னு பார்க்கணும். ஸோ கேபினெட் மிஷன் பிளான் அப்படின்னா என்ன, எந்த வருஷம் கொடுத்தார்கள், அதனுடைய பிளான் என்ன, அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். தென் சூப்பர் கண்டக்டர், சயின்ஸ் டாபிக். வாட் இஸ் சூப்பர் கண்டக்டர், then what are the characteristics of superconductor, then elements ஆர் எதெல்லாம் சூப்பர் கண்டக்டர் சொல்லுவோம், எந்த மெட்டல்ஸ்லாம் சூப்பர் கண்டக்டர் சொல்லுவோம். தென் தேர்ட் ஒன், இதில் முக்கியமாக எக்ஸாம்பிள் சூப்பர் கண்டக்டர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பார்கள். ஃபினான்ஸ் கமிஷன், 5th ஃபினான்ஸ் கமிஷன், சேர்மன் யாரு, when it was constituted, தென் ரிப்போர்ட் கூட தேவையில்லை, ஆஸ் யூஷுவல் ஆர்டிகல் 280. ஸோ ஏற்கனவே ஃபினான்ஸ் கமிஷன் ரொம்ப சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து அகைன் தட் இஸ் பாலிட்டிலேருந்து கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 243 243 ஸ்பெசிபிகலி இஸ் ரிலேட்டட் டு பஞ்சாயத்து. இதுல வந்து என்ன படிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல வந்து கம்ப்ளீட்லி வந்து யூ ஹேவ் டு ரீட் வாட் யூ கால் ஹெட்டிங் இருக்கு இல்லையா, கான்ஸ்டியூஷன்ல ஒரு ஹெட்டிங் இருக்கும். வாட் இஸ் ஆர்டிகல் 243, வாட் இஸ் ஆர்டிகல் 243A, வாட் இஸ் ஆர்டிகல் 243B, வாட் இஸ் ஆர்டிகல் 243O அப்படிங்கிற ஹெட்டிங்கை முதல் படிங்க. அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்புறமா கூட படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்கறது ஆர்டிகல், அந்த நம்பர், அதனுடைய ஹெட்டிங் என்ன, இதுதான் பிலிம்ஸ் கேட்குறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல அதனுடைய ஹெட்டிங் ஆர்டிகல் 243 to 243O வரைக்கும் டீல்ஸ் வித் பஞ்சாயத். அதுல இருக்கிற எல்லாமே அதனுடைய ஹெட்டிங்கை படிங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ வாட் இஸ் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, வென் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட், ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, இந்த விஷயம் தான் இதில் பார்க்கணும். அதுக்கடுத்தது வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டி. ஸோ இது வந்து பஞ்சாயத்து முனிசிபாலிட்டியில் இதை நீங்கள் எப்படி சூப்பராக எழுதலாம். ஆக்சுவலாக இதுக்கு நம்மளுக்கு பஞ்சாயத்துக்கு ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன்ல லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, முனிசிபாலிட்டியோட ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து எழுதுனீங்கன்னா அதுக்கே மார்க் வந்துடும். இதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்ட், இதுக்கு ஒரு 10 பாயிண்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கு. ஜென்ரலாக பஞ்சாயத்துக்கு ஒரு 5 ஃபங்க்ஷன்ஸ், இதுக்கு ஒரு 5 ஃபங்க்ஷன்ஸ் எழுதினாலுமே யூ வில் கெட் வெரி குட் ஸ்கோர். ஸோ அதனால குறைஞ்சபட்சம் பஞ்சாயத்துக்கு ஒரு 10 பாயிண்ட் எழுதுங்க, முனிசிபாலிட்டிக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஸோ இதோட வந்து நம்மளுடைய டே நம்பர் 29க்கான டாபிக்ஸ் முடியுது. அண்ட் டே நம்பர் 30 டாபிக்ஸில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.